நடப்பு கல்வியாண்டில் 100 அரசு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு வெளியிட்டும் இதுவரை அந்த பள்ளிகளின் பட்டியல் வெளியிடப்படவில்லை. இதனால் மாணவர்கள் பள்ளிகளில் சேர முடியாத சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். நடப்பு கல்வியாண்டில் 100 அரசு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் எனவும் இந்த பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டே மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவித்து பல மாதங்கள் ஆகிய நிலையிலும் கூட நடப்பு கல்வியாண்டு துவங்கி ஒரு மாதம் முடிந்த நிலையிலும் கூட இதுவரை இந்த தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள் பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இது தொடர்பாக நம் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது இந்த 200 பள்ளிகள் பட்டியலை இறுதி செய்வதில் இன்னும் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் இதில் இதுவரை எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கின்றன. அதாவது ஏற்கனவே அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை நடந்து முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் காலதாமதம் செய்வதால் இந்த தரம் உயர்த்தப்பட வேண்டிய இந்த 200 பள்ளிகளில் மாணவர்கள் சேர்வது சிக்கலாக இருக்கும். எனவே பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக காலதாமதம் செய்யாமல் தரம் உயர்த்தப்படக்கூடிய 100 உயர்நிலைப் பள்ளிகள் 100 மேல்நிலைப் பள்ளிகள் குறித்த அறிவிப்பை உடனடியாக வெளியிடுவதுடன் இந்த பள்ளிகளுக்கு கூடுதலாக தேவைப்படும் ஆசிரியர்கள் நியமனத்தை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் சங்கரன்.